வணக்கம். I am Dr. Sheila from Dr. Sheila Fever Labs and Diagnostics. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வேக்சின்ஸ் ஃபார் அடல்ட்ஸ். நம்ம தடுப்பூசின்னு சொல்லும் பொழுது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நினைச்சுட்டு இருக்கோம். பட் சுகர்னால, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம்னால பாதிக்கப்படும் பொழுது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுது. பிளஸ் நமக்கு சின்ன வயசுல கொடுத்த வேக்சின்ஸ் எல்லாம் நமக்கு 10ல இருந்து 15 வயசு வரைக்கும் தான் நமக்கு அதுல இருந்து ப்ரொடெக்ஷன் தருது. இந்த காரணத்தினாலையும் வேறு பல காரணங்கள்னாலையும் நம்ம இந்த தடுப்பூசிகள் மறுபடியும் நம்ம லைஃப் டைம்ல எடுக்க வேண்டிய அவசியத்துல இருக்கணும். ஸோ what are the vaccines are available? Like flu shot, pneumococcal shotனு சொல்லுவாங்க. இது வைரஸ்னாலையும் பாக்டீரியானாலையும் நமக்கு வர நிமோனியாஸ்ல இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு உதவும். நெக்ஸ்ட் இஸ் ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் பி வைரஸ். இந்த வைரஸ் லிவரை தாக்கக்கூடியது. ஸோ இதுல இருந்தும் நமக்கு ஆகாரத்தினால இல்ல பிளட்னால மற்ற சலைவா அவர் செக்ரிஷன்ஸ்னால பரவுறது. இது குறிப்பா நம்மளோட லிவரை தாக்கக்கூடிய வைரஸ். ஸோ இதுல இருந்தும் நமக்கு ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கணும்னா ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் பி வைரஸ் நம்ம அடிஷனல் ஷாட்ஸ் எடுக்க வேண்டியதாகுது. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஷிங்கிள்ஸ் வேக்சின். யூஸ்வலா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சின்ன வயசுல இருந்து ஒரு முறை அம்மா வந்துருச்சுன்னா திரும்ப வரவே வராதுன்னு. இப்போ இது மாறிக்கிட்டே வருதுங்க. நம்மளுக்கு சுகர்னால, ஹார்ட் ப்ராப்ளம்னால, கிட்னி ப்ராப்ளம்னால, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுனால மறுபடியும் இந்த அம்மை தாக்கக்கூடியதுக்கான ரிஸ்க் அதிகமாகுது. ஸோ இந்த ரிஸ்க் அதிகமாகும் பொழுது இந்த முறை வர அம்மா ரொம்ப ஜாஸ்தியா வலி கொடுக்குது. இதனால நிறைய பேஷண்ட்ஸ் டிப்ரெஷன் வரைக்கும் போயிடுறாங்க. ஒரு சில வேக்சின்ஸ் நமக்கு கேன்சர்ஸ்ல இருந்தும் பாதுகாக்கிறதுக்கான வழி வகுக்குது. ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் 2 பேருமே சரிவும் சமமா தாக்கக்கூடிய வீரியம் இருக்கிறது. இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன்ல இருந்தும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு இந்த வேக்சின்ஸ் அவைலபிளா இருக்கு. மேலும் அடல்ட் வேக்சினேஷன் பற்றிய விவரங்களுக்கு அணுகவும் டாக்டர் ஷீலா ஃபீவர் லேப்ஸ் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ். வணக்கம்.